வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2026 திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலையில் எழுந்து தன்னுடைய வயலுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் கிளம்பி போகிறாரு. அது மாதிரி போன ஒரு பாதி தூரத்தில் அங்கே ஒரு புதார் எப்பவுமே இருக்கும். அந்த புதார் அன்னைக்கு வேற விதமான தோட்டத்தில் காட்சி அளிக்கிறத பார்த்து, இங்கே எதுவோ ஒன்று இருக்குது அந்த புதாரில், சரி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தன்னுடைய தலையை தூக்கி அந்த புதாரனுடைய நடுவில் பார்க்குறாரு. பார்த்ததுமே அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுது. அவர் பார்க்கக்கூடிய காட்சி என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய சடலம். அந்த பெண்ணுடைய சடலத்தினுடைய முகத்தை வந்து யாரோ ஒருத்தர் கல்லால் சிதைச்சிருக்கிறாங்க. அது மாதிரி சிதைந்த போன நிலையில் தான் ஒரு பெண் வந்து இறந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த காட்சியை பார்த்து அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட மொபைல் ஃபோன் வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. நான் வயலுக்கு போகலான்னு சொல்லி போனேன் சார், அங்கே ஒரு புதார் ஒன்று இருக்கு. அந்த புதாரில் முகம் தெரியாத, அதாவது முகம் சிதைந்த நிலையில் ஒரு பெண்ணுடைய சடலம் ஒன்று இருக்கிறத நான் பார்த்தேன். நீங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் உடனடியாக கிளம்பி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த நபர் சொல்கிற மாதிரியே தான் ஒரு இறந்த பெண்ணுடைய சடலம் முகம் தெரியாமல் சிதைச்ச நிலையில் இருக்கிறத பார்த்து அந்த சடலம் இருக்குது இல்லையா, அந்த சடலத்திலிருந்து சுற்றி எல்லாமே ஒரு நோட்டம் விடுறாங்க போலீஸ். ஏதாவது தடயம் எதுனா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பார்க்கும்போது அந்த சடலம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் ஒரு 50 மீட்டர் தூரத்தில் ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த மொபைல் ஃபோன் கைப்பற்றாங்க. பிறகு வேற ஏதாவது தடயம் இருக்குதா அப்படின்ற எண்ணத்தில் இன்னும் ஒரு 50 மீட்டர், மொத்தத்தில் ஒரு 100 மீட்டர் கிட்ட போயிட்டு தேடி பார்க்குறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது வேற எதுவுமே அவங்களுக்கு தடயம் கிடைக்கவே இல்லை. இப்போ மொபைல் ஃபோன் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. இப்போ அங்க சடலமா இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சடலத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றதுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி அட்டாப்சி பண்ணும்போது இறந்து போன பெண்மணி இறப்பதற்கு முன்பு யாரோடனோ உடலுறவு வச்சிருக்கிறாங்க. அந்த உடலுறவு வச்சதுக்கு ஆதாரமா அவனுடைய பிறப்புறுப்பு மேல விந்து எல்லாம் இருக்கிறத நோட்டமிடுறாங்க. அதையும் அட்டாப்சில சேர்த்துக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம இறப்பதற்கு முன்பு அந்த பெண் மது அருந்திருக்கிறாங்க. மது அருந்ததோடு மட்டும் இல்லாம அவங்க இந்த புகை, அதாவது சிகரெட், இந்த பழக்கம்லாம் இருக்கும் போல இதெல்லாம அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. பிறகு அந்த பெண்ணுக்கும் கூட வந்த நபருக்கும் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பால அந்த ஆண் உடலுறவு முடிஞ்ச கையோட அந்த பெண்ணுடைய மண்டையில ஒரு கல்லு தூக்கி அடிச்சு சாகடிச்சு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுவும் குறிப்பா மண்டை பகுதியில் அடிச்சதுனால மண்டை கிழிஞ்சு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது அட்டாப்சி ரிப்போர்ட்ல. இப்போ அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வச்சு இந்த இறந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது வந்து போலீஸுக்கு இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியில மிகப்பெரிய சவாலெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னதான் முகம் தெரியல அப்படின்னாலும் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது எப்படி அப்படின்னா, இறந்த பெண்மணியினுடைய கை ரேகை இருக்குது இல்லையா, அந்த கை ரேகைய ஸோ அதாவது இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆதார் கார்டு மற்றும் இது போன்ற பல சம்பவத்துக்கு, பல விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கை ரேகத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த கை ரேகை வச்சு ஆய்வு பண்ணும்போது இறந்த பெண்மணியுடைய பெயர் சந்தியா அப்படின்னு சொல்லியும், அவங்களுக்கு சுமார் 42 வயது அப்படின்னு சொல்லியும், அந்த பெண்மணி இந்த பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தால் தான் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் பல்வேறு விதமான தகவல்கள் போலீஸுக்கு கிடைக்குது. இப்போ இன்னொரு விஷயம் போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதாவது ஒரு 50 மீட்டர் தூரத்துல ஒரு மொபைல் போன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அந்த மொபைல் போன் எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சார்ஜ் போட்ட பிறகு அந்த மொபைல் போன் லாக் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய சிம்மை பிடிங்கி வேற என்னுடைய மொபைல்ல போட்டு அந்த மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்து அந்த மொபைல் நம்பரில் இருந்து யாருக்கெல்லாம் கால் போயிருக்குது அப்படின்ற விஷயத்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது தான் கடைசியா குபேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு அந்த பெண்மணி பேசியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், இப்போ நான் வீட்டில் ரெடியா இருக்கிறேன், நீ உடனடியா வந்த அப்படின்னா நீங்க நானும் அந்த புதார், அதாவது அடர்ந்த புதார் இருக்கக்கூடிய பகுதிக்கு போவோம், 2 பேரும் உடலுறவு கொள்வோம், உடலுறவு கொண்டுட்டு நீ எனக்கு கொண்டு வந்து வீட்டில் விட்டுடு அப்படின்ற அந்த கடைசி பேச்சுவார்த்தை, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் எடுக்கிறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது அந்த குபேந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை போலீஸ் தேடி கண்டுபிடிக்கும் போது தான் அவரு தலைமறைவா இருக்கிற விஷயம் தெரிய வருது. பொதுவாகவே தவறு செய்யறாங்க அப்படின்னா அந்த நபர் கட்டாயம் தலைமறைவா தான் இருப்பாங்க. இருந்தாலும் போலீஸ் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில அந்த மொபைல் நம்பர் வச்சு ஈஸியா ட்ரேஸ் பண்ணி அந்த நபர் கைது பண்ணி அவர்கிட்ட இருந்து விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வந்து யதார்த்தமாகவும்
இப்படியெல்லாம் கூட செய்வாங்களாம், இவ்வளோ ஒரு கேவலமான செயலெல்லாம் அந்த பெண்மணியும் செஞ்சிருக்கிறாங்க, இந்த நபரும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற போது கேட்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த குபேந்திரன் அப்படின்னு சொல்ற நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பெயர் குபேந்திரன், எனக்கு சொந்தமா மனைவி, ஒரு மகள், மகன் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த ஊர் அப்படின்றது அதாவது பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற இன்னொரு கிராமம். எனக்கும் அந்த இறந்து போன இந்த சந்தியான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெண்மணிக்கும் நாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் எங்க 2 பேருக்கும் பழக்கம். அவங்க அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது இல்லையா, ஸோ அந்த அடுக்குமாடி குடியிருப்புல ஹவுஸ் ஒய்ஃப் வேலை வந்து செய்ய வந்தாங்க. நான் அங்க வந்து ஸோ அவங்களாம் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது ஹவுஸ் கீப்பிங்னா பெண்கள் தான் பொதுவாக செய்வாங்க. இருந்தாலும் இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த தோட்டத்துறவு இது மாதிரி எதனா வேலை செஞ்சுருப்பாங்க போல. அது மாதிரி இருக்கும்போது எனக்கும் இறந்து போன அதாவது சந்தியா அப்படின்ற அவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நான் சந்தியாவை என்னுடைய வீட்டுக்கே தெரியாம 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள ஒட்டஞ்சத்திரம் அப்படின்ற ஒரு பகுதியில தனியா வீடு எடுத்து தங்க வச்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்போதெல்லாம் ஆசை ஏற்படுதோ அப்பெல்லாம் நான் சந்தியாவினுடைய வீட்டுக்கு போறது, அவங்களோட கறி, மீன், முட்டை இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்து நல்லா வாய்க்கு ருசியா செய்து சாப்பிட்டு வருவேன். அதோடு மட்டும் இல்லாம நாங்க அடிக்கடி தனிமையில வெளியெல்லாம் போகும். இப்போ நான் வீடு வாடகை எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஓனர் தான் எங்களுக்கு பிரச்சனை. தொடக்கத்துல நான் அடிக்கடி அந்த வீட்டாண்ட போறது, போயிட்டு அதாவது இந்த கறி, முட்டை, மீன் இதெல்லாமே வாங்கி கொண்டு போய் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்ட பிறகு நாங்க 2 பேரும் உடலுறவில் ஈடுபடுவோம். உடலுறவில் ஈடுபட்ட பிறகு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் ஒரு முறை. அப்போ என்ன அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டாரு. நீ யார்பா, நீ இங்க எதுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது மாதிரி கேட்கும்போது சந்தியா என்னுடைய அக்கா அப்படின்னு நான் போய் சொன்னேன். அவரும் அதை நம்ப ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து அடிக்கடி நான் சந்தியாவினுடைய அந்த வாடகை வீடு இருக்குது இல்லையா, அந்த வீட்டாண்ட அடிக்கடி நான் போயிட்டு வந்திருந்தேன். ஆனா ஒரு முறை நானும் சந்தியாவும் உடலுறவில் இருக்கிறத அந்த வீட்டு ஓனர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு உடனடியா எழுந்து வெளியே போ, இது மாதிரி தொழிலெல்லாம் செய்யறது அப்படின்னா நீங்க வேற எங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு வீடு வாடகை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம பிறகு சந்தியாவை வீட்டு ஓனரோடு பேசி சந்தியா மட்டும் அங்க தங்குற மாதிரியும், இதற்கு பிறகு குபேந்திரன் அவங்கள போயிட்டு பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த வீட்டு ஓனரை கன்வின்ஸ் பண்ணி பிறகு சந்தியா மட்டும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி செய்யும்போது இப்போ குபேந்திரனுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா, அடிக்கடி என்னதான் வாய்க்கு ருசியா சாப்பிட்றதுக்கு இல்லைனாலும் அந்த உடலுறவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, ஸோ கள்ளக்காதலி இல்லையா இவங்க, அதை எப்படி நாம கண்டினியூ பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் சந்தியா ஒரு நாள் யதார்த்தமா ஒரு வயல்வெளி வேலைக்கு போறாங்க. அது மாதிரி போகும்போது அங்க ஒரு அடர்ந்த புதார் பகுதியை பார்க்குறாங்க. அந்த புதார் பகுதி ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கிறதும், அந்த புதார் பகுதி நாமளும் குபேந்திரனும் 2 பேரும் சேர்ந்து உடலுறவு கொள்வதற்கு வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அது அப்படியே குபேந்திரன் கிட்ட சொல்றாங்க. இப்போ குபேந்திரன் என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்தியா சொல்ற மாதிரி அடிக்கடி அந்த அடர்ந்த புதர் பகுதிக்கு நடுவுல போறது, 2 பேரும் உடலுறவு கொள்றது, அவங்கள கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் விட்டாங்கன்னா இவங்க நேரம் கிளம்பி அந்த வாடகை வீட்டாண்ட போயிடுவாங்க. இதே மாதிரி பல நாட்கள் நடந்திருக்குது. இதற்கு இடையிலேயே சந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தவறு செய்யறாங்க. அந்த தவறு என்பது என்ன அப்படின்னா, இடையில வந்து குபேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு போறத ஒரு வாரம் போல லீவ் போட்டார் போல. இதற்கு இடையிலே குருசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வேற இன்னொரு நபரோடு சந்தியாவுக்கு பழக்கம் ஏற்படுது. அது மாதிரி பழக்கம் ஏற்படும் போது இவங்க சாரி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க அப்படின்னா குருசாமி கிட்ட நிறைய நேரம் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம குருசாமியினுடைய வீட்டுக்கே இவங்க டைரக்டா உடலுறவு கொள்ள போறாங்க. அங்க உடலுறவு கொண்டு அதே மாதிரி ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா இவங்க வேற இன்னொரு நபரோடு அவங்களுடைய பழக்கத்தை அந்த தொடர்பு ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம் திரும்ப வீட்டு ஓனருக்கு தெரிய வருது. அது எப்படி தெரிய வருது அப்படின்னா, வேலை வெட்டி இல்லாதவங்க வேற என்ன பண்ணுவாங்க, யார் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வேலையை வீட்டு ஓனர் பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த குபேந்திரன் அப்படின்றவங்க தான் வண்டியில கொண்டு வந்து விடுவாங்க, வண்டியில ஏத்திட்டு போவாங்க. ஆனா இப்போ வேற இன்னொரு நபர் கூட்டு வந்து விடுறதும் அவங்களை அழைச்சிட்டு போறதும் பார்த்த வீட்டு ஓனர் ஒரு நாள் குபேந்திரனை பார்த்து, யாருன்னு சொல்லி தெரியலவா, உன்னை நான் விரட்டி விட்டுட்டேன், ஆனா திரும்ப யாரும் இன்னொருத்த வரான், அவங்களோட இந்த சந்தியான்றவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யதார்த்தமா சொல்ல, இதை கேட்ட உபேந்திரன் உடனடியா சந்தியாவுக்கு கால் பண்றாங்க. யார் அவன், உன்னை பைக்கில் கொண்டு வந்து விட்டானுமே யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறாங்க.
அதெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க எனக்கு தெரிஞ்சவன் தான், என்னுடைய கிளாஸ்மேட்டு அப்படின்னு எதோ சொல்ல பார்க்குறாங்க. இருந்தாலும் குபேந்திரன் நம்புற மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குபேந்திரன் சந்தியாவுக்கு கால் பண்ணும்போது நிறைய வெயிட்டிங் கால் வர்றதை உணர்றாங்க. என்னன்னு சொல்லி தெரியல, ட்ரக்கு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி குபேந்திரன் ஒரு விஷயத்தை அப்பதான் யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, சந்தியாவுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து அவங்களுடைய கணவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைல அவங்களுடைய கணவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏதோ மருந்து, ஏதோ தகாத மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு இந்த முடக்கவாதம் இது மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னும், அது மாதிரி இறந்த பிறகு தன்னந்தனியா இருந்த இந்த சந்தியாவை குபேந்திரன் தான் யதார்த்தமா ஒரு முறை பார்த்து அவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அவர் 2வது முறையா திருமணம் செஞ்சு தனி குடித்தனம் தான் கொண்டு வந்து வச்சாரு. அதாவது ஒட்டஞ்சத்திரம் அப்படின்ற பகுதியில் தனி குடித்தனம் கொண்டு வந்து வச்சாரு அப்படின்னும், மேலும் இப்போ சந்தியா 3வதா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குருசாமி அவங்க கிட்ட பழக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் ரொம்ப நேரம் யோசித்து குபேந்திரன், ஓகே, இதற்கு பிறகு சந்தியா போன்ற இந்த கலைகள் இருப்பது வேஸ்ட். ஏன் அப்படின்னா, இவங்க இருக்க நம்ம கிட்ட இருந்து பணமும் சந்தோஷமும் மட்டும்தான் வாங்கிப்பாங்க. ஆனா நமக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய யாருக்கிட்டுமே இவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க. இவங்க ஒரே முறை, அதாவது ஒரே ஒரு பெண்மணி தான், ஆனா 3 பேரோடு பாத்தீங்க அப்படின்னா மாறி மாறி உடலுறவு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிந்து குபேந்திரன் ரொம்ப மனம் வருத்தப்படுறாரு. முதல்ல அவங்களுடைய கணவன், 2வது நாம, 3வது குரு அப்படின்றவன், இவனோட 3 பேருக்கிட்டையும் ஒரே பெண் போறா அப்படின்ற விஷயம் தெரிந்த குபேந்திரன் இவங்களை இதற்கு பிறகு உயிரோடு விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நாம ஒரு ஆம்பளையா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுனால தான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இப்போ குபேந்திரன் காலையில ஒரு 8 மணி போல சந்தியாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போக வேணாம், இன்னைக்கு நீ நானும் வெளியே போயிட்டு பிரியாணி இது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நாம எப்பவும் போய் உடலுறவு கொள்ளும் இல்லையா அந்த பகுதிக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொடக்கத்தில் அதற்கு சந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒத்துழைக்கலை. ஆனால் குபேந்திரனுக்கு எப்படி பேசினா எப்படி சந்தியா வருவாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அதன் அடிப்படையில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சந்தியா கிட்ட அனுமதி வாங்குறான். வாங்கி தொடக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் பிரியர்கள் அப்படின்றதுனால நான்வெஜ் பிரியாணி போன்ற ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்போது தெரியாது சந்தியாவுக்கு இதுதான் நம்ம கடைசியாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படின்னு சொல்லி இப்போ நேராக அந்த அடர்ந்த புதர் பகுதிக்கு வராங்க. வண்டியை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே நிறுத்திட்டு இவங்க 2 பேரும் நேராக போகிறாங்க. போயிட்டு தொடக்கத்திலே என்ன பண்ணுறாங்கன்னா, போகும்போதே சரக்கு வாங்கி போயிருக்கிறாங்க. இந்த சரக்கு ஊற்றி 2 பேரும் குடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் கட்டாயம் குபேந்திரன் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தம் இது மாதிரி சிகரெட் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இறந்து போன அந்த சந்தியை அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ அது மாதிரி பேசிக்கினே இருக்கும்போது ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடலுறவில் ஈடுபடுறாங்க. உடலுறவில் ஈடுபட்டு முடிஞ்ச பிறகு குபேந்திரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்தியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உன் கூட நல்லா செய்கிறேன்னா இல்லை குரு அவங்ககிட்ட நல்லா செய்கிறானா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மீனிங்கில் வார்த்தையை ஆரம்பிக்கும் போது சந்தியனுடைய முகம் மாறுது. இப்போ குபேந்திரன் டைரக்டாவே கேட்குறான், என்னன்னா ஏற்கனவே உனக்கு ஒரு கணவன் இருந்தாங்க, இப்போ 2வதா நான் குத்துக்கல்லாட்டம் உன்னை A to Z எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். 3வதா நீ இன்னொரு நபரோடு பேசுற அப்படின்னா உன்னை மாதிரியான பெண்களை நாங்கள் என்ன பண்ணுறது, நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது தான் இப்போ சந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியா உன் மேலே நான் ஒரு நம்பிக்கையாக இருந்தேன், ஆனால் அந்த நம்பிக்கை நீ என் மேலே வச்சிடல. எப்போ நீ என் மேலே சந்தேகப்பட்டியோ இதற்கு பிறகு நான் உன் கூட வரவே மாட்டேன். உனக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு எல்லாமே என்னோட முடியுது. இந்த புதர் பகுதியிலேயே நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தெரியல குபேந்திரனுக்கு கோபம். பக்கத்துல ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல் எடுத்து சந்தியாவுடைய தலை மண்டை மேல ஓங்கி அடிக்கிறான். அது மாதிரி அடிக்கும்போது சந்தியா அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. இப்போ திரும்ப அந்த கல் எடுத்து சந்தியாவுடைய இந்த மூஞ்சி வச்சுட்டு தானே ஊரை இருக்கிற எல்லாரையும் நீ மயக்கி என்ன மாதிரி உண்மையா இருக்கிறவங்களாம் நீ ஏமாத்த பாக்குற, இந்த மூஞ்சியை உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த முகத்தின் மீது அந்த கல் எடுத்து நல்லா கூர்மையா இருக்கிற பகுதி வச்சு அப்படியே அந்த முகத்தை மேல குத்துறான். அந்த முகம் சதையுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மண்டையில் இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவங்களுடைய உயிரும் பிரியுது. இப்போ குபேந்திரன் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு உடனடியா கிளம்பி தன்னுடைய பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு ஒரு நார்மலா இருந்திருக்கிறாங்க, ஒரு 2-3 ஹவர் நார்மலா இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு ஒரு மன வேதனை ஏற்பட்டுடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்,
அவங்க சொல்றது கேட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம கொலை பண்ற விஷயம், இந்த கொலை பண்ண விஷயம் வெளியே வரப்போகுது அப்படின்றதுனால நம்ம போய் தலைமறைவாகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு தலைமறைவாகுறாங்க. இருந்தாலும் போலீஸ் அந்த மொபைல் நம்பர் வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணி அந்த நபரை கைது பண்ணி கொண்டு வந்து இப்போ அவர் சொன்ன வாக்குமூலம் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ அந்த குபேந்திரன் அப்படின்றவங்கள போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவங்க கிட்ட இருந்து இந்த வாக்குமூலம் மற்றும் அட்டாப்சி ரிப்போர்ட் இதெல்லாம் வாங்கி கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. இவர் தான் அந்த கொலையை பண்ணாரு அப்படின்றது 100% ப்ரூவ் ஆகுது. அவரை தூக்கி சிறையிலும் போடுறாங்க போலீஸ். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது உண்மை சம்பவம், நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அதாவது இதில் பேர் வந்து நான் எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது, சரிங்களா? ஸோ இப்போ கூட அந்த ஊர் மக்கள் இந்த ஸ்டோரி, அதாவது இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை யாருமே மறக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் இது மாதிரியான ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்திருக்குது. எங்கே அப்படின்னா நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் நண்பர்களே. ஸோ இது எல்லாமே வந்து நான் இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், ஆண்கள் அதே மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும். யாரையும் ஒருத்தரை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ குபேந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்தியா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா சந்தியா அந்த நம்பிக்கையை சிதைச்சு 3வது ஒரு நபரோடு போகும்போது தான் குபேந்திரனுக்கு தேவையில்லாத ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவங்கள கொலை பண்ற மாதிரி கொலை பண்ணி இப்போ அவர் வந்து சிறையில் வந்து களி சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஏமாற்றம் அப்படின்றது என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் நல்லது இல்லை, நமக்கும் நல்லது இல்லை, சரிங்களா? ஸோ ஏமாற்றம் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க, அதே மாதிரி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.